நம்ம நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம நடுத்தர குடும்பங்கள், இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே அப்படிலாம் இருக்கிறவங்கலாம், இந்த பாகப்பிரிவினை அப்படின்ற ஒரு பேரை கேட்டாலே அவங்க கொஞ்சம் என்னடா அது அப்படின்றாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோன்றத ஒரு ஏஜுக்கு பிறகு நம்ம காலங்கள்ன்றதுக்கு ஒரு 2-3 கேஸ் பார்க்கலாம். முதல் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மொத்தம் 2 பொண்ணு, ஒரு பொண்ணு 2 பையன். இதில் இந்த 2வது பையன் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாமே ஒரு பெரிய பையன் வெளியில் இருக்கார். இந்த 2வது பையன் 2 பேருக்கும் என்ன தெரியாமல் தன்னோட அப்பா கிட்டேருந்து எல்லா சொத்தையுமே வாங்கிட்டு வாங்கிக்கிட்டு அவன் வந்துருக்கான். அவரோட எதுவும் எழுதி வாங்கிக்கல, எல்லாம் அவருக்கும் பேங்க் பேலன்ஸ் எல்லாமே அவர் வாங்கிட்டார். வாங்கிக்கிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, மற்ற 2 பசங்களுமே தெரியல அவங்களுக்கு. அப்பா இறந்த பிறகு தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது. அது பொண்ணு கூட நீங்கள் போராட்டம் பண்ணுறாங்க அந்த வீட்டில் இருந்து, எனக்கு உரிமை உண்டு, நிறைய உரிமை உண்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உடனே நம்ம டிவியில். இது ஒரு விதமான கேஸ். இன்னொன்று ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா, அது சிங்கிள் பேரண்டாக, அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பையன் ஒரு 22-30 வயசு, சின்ன வயசு தான், மேரேஜ் கூட ஆகலை. தனக்கு எங்கிட்ட இருக்கிற பணம் பூரா எல்லாமே பையன்கிட்ட கொடுத்துட்டு நீயே பார்த்துக்கோ. அது 22 வயசுன்றது அப்போ தான் ஒரு வாட் இஸ் வாட்ன்றது உலகத்தோட அது தெரியறதுக்கூடிய ஒரு வயசு. எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் பாரு அப்படின்றாங்க. அப்போ எதுவுமே தன்னை பசங்களை டிபெண்ட் பண்ணுற மாதிரி. இன்னொன்று ஒரு கேஸ், 3வது கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பிள்ளைய மேலே ரொம்ப நம்பிடுறாரு. யார்? அப்பா பெரிய பிள்ளை, அவங்களுக்கும் ஒரு 2 பசங்க, ஒரு பொண்ணு. வெளியில் 2 பேருமே இருக்காங்க, பெரிய பையன் மட்டும் இருக்காங்க. ஒரு பெரிய பையன் எல்லாம் அவன் பார்த்துப்பான், அவன் என்னை பிரித்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே என்ன பண்ணிடுறாரு, எல்லா சொத்துமே பெரிய பையனுக்கு எழுதி கொடுத்துட்டு இவர் ஒரு போயிடுறாரு. அவங்க பிரித்து கொடுத்து அப்படி பேர். இதில் என்ன நீங்கள் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு அவங்கவுங்க சொந்தமாக சம்பாதிச்சு, இப்போ நானும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், சொந்தமாக சம்பாதிச்சு நம்ம உயிர்மை தான், ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம், நம்ம செலவு பண்ணுறதுக்கு, நம்ம தானம் கொடுக்கறதுக்கோ, பசங்களை கொடுக்கறதுக்கோ எல்லா உரிமையும் நம்மளுக்கு உண்டு. ஸோ இதனால் நம்ம ஒரு பணத்தினால நம்ம சேமித்து வைப்போம். அந்த சேமித்து வைக்கிறது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, காலப்போக்கில் நம்ம காலத்திலே அது இப்போ நம்ம பிரித்து கொடுத்துட்றோம். பிரித்து கொடுக்கலன்னா இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி யார் எப்படி பார்த்துக்கிறது, இது எப்படி புரியுதுன்னு அவங்களுக்கு பசங்களுக்குள்ளேயே கான்ஃப்ளிக்ட் வரும். இன்னொன்று ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வீடு தான் இருக்குது, ஒரே ஒரு சொத்து தான். அது நான் எப்படி பிரித்து கொடுக்குறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த காலத்துக்கு பிறகு என் பெரிய பையன் பார்த்துப்பான், சின்ன பையன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறார். அதை எப்படி அவங்க பிரித்து பார்ப்பாங்க? ஸோ இதே மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வாழ்வியல் ரீதியாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் சம்பாதிக்கிற சொத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன இது வேணா இருக்கலாம். நம்ம சம்பாதிக்கிற காலத்தில் நம்மளுக்கு உரிமை. இப்போ ஏஜாக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்துட்ட போய் நிற்க முடியாது. மெடிக்கல் செலவு நிறையா இருக்கும். இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டிருந்தாலும் ஒரு பர்சன்டேஜ் இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு செல்லுபடி ஆகும். நிறைய உங்களுக்கு அது இது கிடைக்காது, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்காது. ஸோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் உயிரோடு இருக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யாருக்கு எவ்வளோ வரணும் அப்படின்றது எழுதி வச்சு, பட் யாரும் பசங்களுக்கு நம்ம கொடுத்துடக்கூடாது. நம்ம பின்னாடி நம்மளுக்கு காலத்துக்கு பின்னாடி தான் கொடுக்கணும். அப்படியே இருந்தாலும் இப்போயும் 2 பசங்க, இப்போ 2-3 பசங்க இருப்பாங்க. அதில் ஒரு பசங்க நல்லா வெல்டுடராக இருப்பாங்க, ஒரு பசங்க கொஞ்சம் நலிவுடைந்தெல்லாம் இருப்பாங்க. இப்போ அதுங்களுக்கு இதுலேருந்து எடுத்து உங்கள் கையால் கொஞ்சம் கொடுக்குறமே வழிய மொத்தமாக நீங்கள் கொடுத்து ஒரே பசங்களுக்கு வர்றதை இப்போ ஒரு வீடு இருக்குது, ஒரு 1.5 கிரவுண்டு வீடு இருக்குன்னா எல்லாமே ஒரே பசங்களுக்கு கொடுத்துட்டு மற்ற 2 பசங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இது பணம் அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே ஈக்குவல் ஷேராக கொடுக்கணும். நீங்கள் ஒரு போர்ஷனாக கொடுக்கணும். எதுவுமே உங்கள் காலத்துக்கு பிறகு. அதுக்கு மெயினாக முக்கியமாக உங்கள் காலத்திலே நீங்கள் அந்த ஒரு உயில்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எழுதி வைக்காமல் போயிட்டீங்கன்னா பின்னாடி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக பிறக்கும். அது நாளைக்கு பசங்களுக்குள்ளேயே ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு ஒத்துமைன்றது இருக்காது. அது கடைசி வரைக்கும் அந்த அக்கா தங்க ஒன்று அண்ணா இவங்களுக்கு எல்லாமே எனக்கு கொடுக்கலையோ உனக்கு கொடுக்கல, அந்த மனஸ்தாபம் அந்த ஜெனரேஷன் வரைக்குமே அது ஒரு இதாக இருக்கும். அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். இதுதான் கண்டிப்பாக இந்த வயசான காலத்தில் நம்மளுடைய காலத்துக்கு பிறகு தான் நம்ம பணத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அந்த சேமிக்கிற பணத்தை பாதுகாப்பாக வைக்கணும். அது முக்கியம், ரொம்ப முக்கியம் வயசான காலத்தில். ஏன்னா
அவங்களுக்கு தெரியாது. எப்போ சின்ன குழந்தையா வயசானவங்க பார்த்தீங்கன்னா ஆக குழந்தையாக மாறிடுவாங்க. சின்ன குழந்தைய நம்ம ரொம்ப ரசிப்போம், 1 வயசு 1.5 வயசு குழந்தைங்கள. அது என்ன தப்பு பண்ணாலும் நம்ம வந்து அதை ரசிப்போம். அந்த பெரியவங்களான பிறகு மறுபடியும் அவங்க குழந்தையாக தான் மாறிடுவாங்க. அதுதான் ஒரு இயல்பு, மனித இயல்பு. நம்மளால் அதை ரசிக்கத்தன்மை போயிடும், அது சகிப்புத்தன்மையும் நம்மளுக்கு வராது. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் காலம் இருக்கிறப்போ, நல்லா இருக்கிறப்பவே எழுதி வச்சுட்டு உங்கள் காலத்துக்கு பிறகு நீங்கள் அதை வந்து உங்களுடைய சொத்தையும் உங்களுடைய நகைகள் எல்லாமே உங்கள் காலத்துக்கு பிறகு கொடுக்கணும். அது வரைக்கும் உங்களுடைய பணம் உங்களுக்கே சொந்தமாக இருக்கட்டும். நீங்களே அனுபவிக்கணும். அனுபவித்த பிறகு தான் பக்கத்தில் யோசித்து பார்த்துட்டு உங்களுடைய பதிலை சொல்லுங்கள்.